அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசை உண்டு. என்ன ஆசை? எனக்கு தீய மரணம் வந்துவிடக்கூடாது. அதே போல் இன்னொரு ஆசை இருக்கும், என்னுடைய ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும், என்னுடைய ஆயுள் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற ஆசை. இந்த ரெண்டு ஆசை இல்லாத யாருமே இல்லை. இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, நமது உயிரினும் மேலான முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், நற்காரியங்கள் செய்வது, நல்ல அமல்கள் செய்வது இருக்கிறது அல்லவா, அதாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, சதகா, இந்த மாதிரி உள்ள நல்ல அமல்கள் செய்வது உங்களை தீய மரணங்களை விட்டும் பாதுகாக்கும். அடுத்ததாக ரகசியமாக தர்மம் செய்வது ரப்பினுடைய அல்லாவினுடைய கோபம் உங்கள் மீது ஏற்படாமல் தடுக்கும். அடுத்ததாக சொந்த பந்தங்களோடு இணக்கமாக நடப்பது, அதாவது உறவை பேணி வாழுதல் என்பது உங்களுடைய ஆயுளை அதிகரிக்கும் என்றார்கள் நமது உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இதை நாம் நடைமுறையில் கொண்டு வந்தால் நமக்கு ஆயுளும் அதிகமாகும், ரப்பினுடைய கோபமும் ஏற்படாது. அதே போல நமக்கு தீய மரணமும் ஏற்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.